ஞானேஸ்வரியில் அத்தியாயம் 17 ஸ்லோகம் 28. இந்த அத்தியாயத்தின் இறுதி ஸ்லோகம். ஓம் தத்சத் அப்படிங்கிற மந்திரத்தின் மகிமையை சொன்னார். அதை உச்சரிக்கலைன்னா ஏற்படும் அனர்த்தத்தை சொல்லி இந்த ஸ்லோகத்தை நிறைவு செய்கின்றார். இந்த அத்தியாயத்தையும் நிறைவு செய்கின்றார். படிக்கலாம். இப்படி செய்யாமல் இந்த உத்தமமான மார்க்கத்தை கைவிட்டு ஸ்ரத்தையின் கையை முறித்து வைத்து துராகிரகத்தின் சகாயத்தையே மேன்மேலும் விருத்தி செய்து கொண்டு கோடி அஸ்வமேதங்கள் யாகங்கள் செய்தாலும், பூமண்டலத்தை ரத்னங்களால் நிரப்பி வைத்து அதை தானம் செய்தாலும், அல்லது ஒற்றை கட்டை விரல் மேல் நின்று கொண்டு ஆயிரக்கணக்கான வருஷங்கள் தபசு செய்தாலும், அடுத்து ஜலாஷய நிர்மாணம் செய்ய ஆரம்பித்து புதிதாக ஒரு சமுத்திரத்தையே நிர்மாணம் செய்து வைத்தாலும், எவ்விதமான சத்கர்மங்களை செய்தாலும் அவை அனைத்தும் வியர்த்தம் ஆகும். என்ன சொல்லியிருக்காருன்னா, சிம்பிளா சொல்லணும்னா, ஓம் தத்சத் அப்படிங்கிற முறைப்படி அவங்க கர்மம் செய்யல அப்படின்னா பகவத் அர்ப்பணம் செய்யாம பண்றது, பலன் எதிர்பார்க்காம பண்றது, பகவத் ஐக்கியத்துக்காக பண்றது அப்படிங்கிறமான விஷயங்கள் எல்லாம் மறந்துட்டு துராகிரகத்துக்கு வசப்பட்டு போய் ஸ்ரத்தையே இல்லாமல் இந்த மாதிரி உத்தமமான இந்த மார்க்கத்தை கைவிட்டுட்டு நீ நம்ம நிறைய நல்ல விஷயங்கள் அஸ்வமேத யாகம் நல்ல விஷயமாச்சே அப்படின்னு சொல்லுவீங்க. நீங்க 100 கோடி அஸ்வமேதங்களை செய்தாலும் அப்படின்ட்டாரு. வியர்த்தம்னா வேஸ்ட். சரியா? அடுத்து என்ன சொன்னாரு? பூமண்டங்களிலேயே ரத்தனங்களால் நிரப்பி வைக்கிற அளவுக்கு தானம் பண்றியா. சரியா? எவ்வளவு கோடிக்கணக்கான பைசாவா தானம் பண்றேன்னு வச்சோம் அர்த்தம். அதனாலையும் பிரயோஜனம் இல்லையா. ஒற்றை கட்டை விரல் மேல் 1000 ஆண்டுகள் தியானம் செய்தாலும் தபஸ் செய்தாலும் பிரயோஜனம் இல்லை. தடாகங்கள்ல பெரிய பெரிய நகரங்கள்ல நம்ம தண்ணீர் பட்டுக்காடு இருக்கு அப்படின்னா பெரிய குளங்களை வெட்டி வைப்பாங்க. மழை காலத்துல பிடிச்சு வச்சுக்கிட்டு மழை காலத்துல யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி பெரிய பெரிய சமுத்திரம் அளவுக்கு பெரிய தடாகத்தையை நீ வெட்டி வச்சாலும் யூஸ்லெஸ். சோ நீ செய்யற காரியம் நல்ல காரியமா இருந்தா கூட அந்த ஓம் தத்சத் அந்த பிரயோகத்தின் முறைப்படி நீ செய்யாமல் நீ இந்த மாதிரி விஷயங்களை பண்ணின அப்படின்னு சொன்னா ஈகோவோட பண்றது அப்படின்னு அர்த்தம். சரியா? காரியங்களை பார்க்கும்போது நல்ல காரியம் மாதிரி தெரியும், பட் ஈகோவோட பண்றதுனால வேஸ்ட் அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டாரு. என்ன சத்கர்மங்களை செய்தாலும் அது அனைத்தும் வியர்த்தமாகும். கற்பாறை மேல் பெய்த மழை போலே. அடுத்த எக்ஸாம்பிள்ஸ் எடுக்கிறாரு. மழை எவ்வளவுதான் கல் பாறை மேல பெய்ஞ்சாலும் ஏதாவது பிரயோஜனம் இருக்கா? நீ என்னதான் சத்கர்மம் பண்ணினாலும் பிரயோஜனம் இல்லைன்னு சொல்ல வர்றதுக்காக இந்த எக்ஸாம்பிள்ஸ் எடுக்கிறாரு. சாம்பலில் செய்த ஆகுதி போலே. ஆகுதினா அக்னியை வளர்த்துட்டு அக்னியில நம்ம எல்லாமே போடுவோம். இந்த யாகம் வளர்க்கும் போது பாத்தீங்கன்னா அந்த அக்னியில எல்லாம் காஸ்ட்லியான திங்ஸ் எல்லாம் கூட நம்ம போடுவோம். இதுக்குன்னா அக்னி பகவானுக்கு நம்ம போடுறோம் அப்படிங்கிற மாதிரி. ஆனா அக்னியே இல்லாம வெறும் சாம்பல் கொண்டு போய் போட்டீங்கன்னா ஏதாவது பிரயோஜனம் இருக்கா? எப்படி பிரயோஜனம் இல்லையோ. நிழலை ஆலிங்கனம் செய்து கொண்டது போலே. ஒருத்தனை நிஜமா நீங்க கட்டிக்கினீங்கன்னா அதுல அர்த்தம் இருக்கு. அவருடைய நிழலை நீங்க கட்டி பிடிக்கிறதுனால ஏதாவது அர்த்தம் இருக்கா? அப்படி வேஸ்டோ. அந்த மாதிரி ஆகாசத்தை கையால் அறைந்தது போலே. ஆகாசத்தை நீங்க கையை வச்சு ஓங்கி அரைஞ்சீங்கன்னா அவங்க கைதான் வலிக்கும். ஆகாயத்துக்கு என்ன வலிக்குவா போகுது? அக்கர்மங்களை செய்வதில் ஏற்பட்ட சிரமம் அனைத்தும் வீணாய் போகிறது. சோ நீ பட்ட அந்த சிரமம், கர்மம் செய்யறதுனால ஒரு கஷ்டம் இருக்குல்ல, அந்த கஷ்டம் எல்லாம் டோட்டலா வேஸ்டா தான் ஆக போகுது. இன்னும் எக்ஸாம்பிள் எடுக்கிறாரு. குண்டு கற்களை செக்கில் போட்டு ஆட்டினால் எப்படி எண்ணெயும் கிடைக்காமல் புண்ணாக்கும் கிடைக்காமல் வீண் சிரமம் ஏற்படும். குண்டு கற்களை செக்கில போட்டு ஆட்டினீங்கன்னா என்ன கிடைக்கும்? எண்ணெயும் கிடைக்காது, புண்ணாக்கும் கிடைக்காது. ஆனா ஒண்ணு கிடைக்கும். என்ன கிடைக்கும்? சிரமம் கிடைக்கும். வீண் சிரமம் மட்டும் கிடைக்கும். சரியா? சோ அதுதான் கிடைக்கும். அப்படியே கீழ் சொன்ன கர்மானுஷ்டானத்தால் தாரித்திரியம் ஒன்றே ஏற்படும். மடி நிறைய ஒட்டாஞ்சலிகளை கட்டி கொண்டு போனால் அவை இத்தேசத்திலும் பரதேசத்திலும் பயன்படாதது போலே. ஒட்டாஞ்சலிகள்னா பிரயோஜனப்படாத ஒரு விஷயம்னு வச்சுக்கோங்க. அதை நீங்க எடுத்துட்டு போனா நீங்க இந்த தேசத்துலயும் பசிச்சிருக்கும் போது சாப்பாடை கொடுக்க போகுது இல்ல, பைசா எடுத்துட்டு போனா பசிச்சான்னு நீங்க பைசாவை கொடுத்தா சாப்பாடு கிடைக்கும். பட் பிரயோஜனப்படாத ஒரு வஸ்துவை நீங்க எடுத்து செல்லும் போது அது உங்களுக்கு இந்த லோகத்திலையும் பரலோகத்திலையும் பிரயோஜனப்படாது. அந்த மாதிரி நீங்க சத்கர்மங்கள் நீங்க ஓம் தத் சத் அப்படிங்கிற முறைப்படி செய்யாம பண்ணீங்கன்னா பிரயோஜனம் இல்லை அப்படின்னு சொல்றாரு. இப்படிப்பட்ட கர்மங்களை எவ்வளவு செய்த போதிலும் அவற்றால் இந்த லோகத்திலேயே ஒரு பயனும் ஏற்படாது என்றால் பரலோகம் இப்படி சுகம் கிடைக்கும். அப்ப நீ இந்த லௌகீகத்திலேயே ஒரு பிரயோஜனம் இல்லைன்னு நான் சொல்லிட்டேன் அப்படிங்கிறப்போ உனக்கு ஆன்மீக சுகம் கிடைக்கவா போகுது? பரலோக சுகம் கிடைக்கவா போகுது? சொர்க்க சுகம் கிடைக்கவா போகுது? டோட்டலாவே வேஸ்டடா நீ. அதனால கர்மம் பண்ணும்போது இந்த மந்திரம் அப்படிங்கிறது எவ்வளவு முக்கியம்னு புரிஞ்சுக்கோ. ஆகையால் பிரம்மநாமத்தின் விஷயத்தில் ஸ்ரதையின்றி அனுஷ்டிக்கப்படும் கர்மம் இகத்திலும் பரத்திலும் ஒரு பயனையும் கொடுக்காது. வீண் பிரயாசமே.
இந்த வேர்ல்ட்லயும் சரி, அடுத்த நீ வாழ போற எந்த வேர்ல்ட்லயும் சரி ஒரு பிரயோஜனமும் இல்லாம நீ பண்ண அந்த கர்மம் வீண்படும் அந்த சிரமம் மட்டும்தான் உனக்கு துக்கம் மட்டும்தான் கிடைக்கும், சிரமம் மட்டும்தான் உனக்கு பரிசா கிடைக்கும் அப்படின்னு சொல்லி இந்த ஸ்லோகத்தை நிறைவு செய்கிறார். இப்ப அடுத்த அத்தியாயத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அர்ஜுனன், கிருஷ்ணன், அந்த சஞ்சயன், திருதராஷ்டிரன் இவங்களெல்லாம் என்ன ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத ஸ்லைட்டா டச் பண்ணிட்டு போறாரு. அதை படிச்சிடறேன். பாவங்கள் என்ற யானைகளுக்கு சிம்மம் போன்றவனும் சம்சாரிக திரிவித தாபம் என்னும் இருட்டுக்கு சூரியன் போன்றவனும். திரிவித தாபம் என்னடா? கஷ்டம், கர்மாவினால் வரும் கஷ்டமா, அனிமல்ஸ்னால வரும் கஷ்டமா? திரிவித தாபம்னு சொல்லுவாங்கம்மா, எனக்கு கரெக்டா தெரியல. அதாவது மனிதனுக்கு ஏற்படுகின்ற துன்பம், அல்லது மிருகங்கள் மனிதனுக்கு ஏற்படுகின்ற துன்பம். மூணாவது என்ன சொன்ன? கர்மா, அனிமல்ஸ், இயற்கை. இயற்கையா? சரி, இயற்கையினாலையும் நமக்கு நிறைய டிஸ்டர்பன்ஸ் வருது இல்லையா, அதையும் கணக்குல எடுத்துக்கோங்க. சரி, முதல்ல கண்ணனை இப்ப வர்ணிக்கணும். எப்படி வர்ணிக்கிறாரு? பாவங்கள் என்ற யானைக்கு சிம்மம் போன்றவனும். சிம்மம் என்ன பண்ணும்? ரொம்ப ஈஸியா எதிரில் இருக்கிறத அடிச்சு கொண்டுடும், சாப்பிட்றோம். அப்போ பாவங்களை சாப்பிடுகின்ற சிம்மம். கண்ணன் அப்படின்னாலே நம் பாவங்களை எல்லாம் போக்கி நம்மை நற்கதிக்கு எடுத்து செல்லுபவன் அர்த்தம். அதனால அழகா அந்த மாதிரி வர்ணிக்கிறாங்க. சம்சாரிக திரிவித தாபம் என்னும் இருட்டுக்கு சூரியன் போன்றவனும். லௌகீகத்துல நமக்கு ஏற்படுகின்ற இயற்கையினால, மனிதர்களால, மிருகங்கள்னால எந்த துக்கமானாலும் அதற்கெல்லாம் திரிவித தாபம்னா துக்கம். இந்த துக்கத்திலிருந்து விடுதலை கிடைக்கின்றது. இருட்டுங்கிறது வச்சுக்கோங்க, அந்த துக்கம்னா. இந்த இருட்டுக்கு வெளிச்சம் சூரியனால வருது. அந்த சூரியன் யாரு? கண்ணன். சோ கண்ணன் தான் நம்ம எல்லா துக்கத்தையும் போக்குறவர்னு அர்த்தம். லக்ஷ்மிக்கு கணவனும் வீரனும் நரசிம்மனும். லக்ஷ்மி கணவனும் சொல்ல வேணாம். சோ பண தேவதை லக்ஷ்மிக்கு கணவனும் நரசிம்மனும். நரசிம்மன்னா ஹிரண்யகசிபுவை கொன்னவன்னு வச்சுக்கலாம், அல்லது நம்ம அசுர குணத்தை எல்லாம் கொள்ளுகின்ற சிங்கம்னு வச்சுக்கலாம். அப்படிப்பட்ட கண்ணன் இவ்வாறு சொல்லி முடித்தார் அப்படின்னு சொல்லி முடிக்கிறாரு. பின்பு தன்னுடைய காந்தியாகிய சந்திரிகையில் முழுகி போயிருக்கும் சந்திரனை போல் அர்ஜுனன் தன் ஆனந்தத்தின் பெருக்கில் இருக்குமிடம் தெரியாவண்ணம் முழுகி போனார். சந்திரன் தன்னுடைய காந்தியில் தானே மூழ்கி இருக்கிறான். சரியா? அப்ப ஆனந்தம், சச்சிதானந்தத்துல அர்ஜுனன் மூழ்கி இருக்கான் அப்படிங்கிறதுக்கு எக்ஸாம்பிள் அந்த மாதிரி சொல்றாரு. அப்ப அர்ஜுனன் தன்னுடைய சச்சிதானந்தத்தில் அவன் மூழ்கி போயிருக்கிறான் அப்படின்னு சுட்டி காட்டுறதுக்காக. ஏன்னா இதெல்லாம் கேட்கும்போது ஆட்டோமேட்டிக்கா அவன் சுரூபத்தில் சென்று விடுகின்றான், அவன் சச்சிதானந்தத்தில் மூழ்கி இருக்கிறான் அப்படிங்கிறதுக்கு அந்த எக்ஸாம்பிளோட சொல்லியிருக்காரு. பின்பு தன்னுடைய காந்தியாகிய சந்திரிகையில் முழுகி போயிருக்கும் சந்திரனை போல் அர்ஜுனன் தன் ஆனந்தத்தின் பெருக்கில் இருக்குமிடம் தெரியாமல் போனான். இது என்ன ஆச்சரியம்! யுத்தம் என்ற ஒரு வியாபாரம் நடக்கிறது. இதில் அம்புகளின் கூர்மையை அளவுகோலாக ஏற்பட்டு மாம்சத்தையும் அத்துடன் ஆயுஷையும் சேதித்து அளந்து கொட்டுகிறது. இப்படிப்பட்ட மிக்க கொடுமையான ஒரு சமயத்திலே இந்த அர்ஜுனன் எவ்விதம் ஆனந்த ராஜ்யத்தின் சுகத்தை அனுபவிக்கின்றான். ஜஸ்ட் எக்ஸ்பிரஷன் ஆஃப் ஃபீலிங், அமேசிங் ஃபீலிங், எக்ஸ்கிளமேட்டரி ஃபீலிங் அப்படின்னு சொல்லலாம். ஒரு ஆச்சரியகரமான ஒரு விஷயத்த இதெல்லாமே நம்ம ஞானதேவர் ஃபீல் பண்றாருங்க. இத என்ன ஆச்சரியம் பாருங்கடா! யுத்த களத்துல அடுத்தடுத்து எல்லாருடைய மாம்சம் எல்லாம் சதைகள், கை காலெல்லாம் துண்டு துண்டா போக போகுது, ரத்தம் மலையா பொங்க போகுது. இந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷன்ல அர்ஜுனன் என்னடான்னா ஆனந்த ராஜ்யத்துல வீற்றிருக்கின்றான் என்றால் யூ ஹேவ் டு ஃபீல் தட் தி பவர் ஆஃப் நாலேஜ். சோ அதை மட்டும் நீங்க சேர்ந்து புரிஞ்சுக்கணும். ஓகேவா? வேறொருவருக்கும் இப்படிப்பட்ட ஆனந்தம் ஏற்பட்டதில்லை. அப்போது சஞ்சயன் திருதராஷ்டிரனை பார்த்து பின்வருமாறு சொன்னா, இப்ப இவ்வளவு நேரம் நம்ம ஞானதேவருடைய ஃபீல், இப்ப சஞ்சயன் திருதராஷ்டிரன் கிட்ட ஃபீல் பண்றான் பாருங்க. அந்த ஃபீல் நமக்கு வரணும். ஏன்னா இன்னைக்கு அர்ஜுனனாலதான் நமக்கு இந்த கீதை கிடைச்சிருக்குங்க. அர்ஜுனன் கிருஷ்ணன் இந்த கேள்வி கேட்கலன்னா நமக்கு எங்க போறது இந்த கீதை? சோ அந்த ஃபீலிங்க அங்க பிரசன்ட் பண்றான். அர்ஜுனன் நம்முடைய சத்ருவாவே இருந்தாலும் அவரிடத்தில் காணப்படும் நற்குணங்களை கொண்டாடுவதில் தகுமே அப்படின்னு திருதராஷ்டிரன் பேசுறான். அத்துடன் கூட இவன் நாம் உத்தம சுகத்தை அடையும்படி செய்து வைத்த குருவாகவும் இப்போது ஏற்பட்டு விட்டான். ஏன்னா அர்ஜுனன் கேள்வி கேட்டதுனாலதான் கண்ணன் சொன்னதெல்லாம் இப்ப நம்ம கேட்க முடியுது. அப்ப இன்டைரக்ட்லி அர்ஜுனன் நமக்கு குருவா தானே ஆயிட்டான்.
ஏனென்றால் இவன் இந்த விஷயத்தை விசாரித்திருந்தாவிட்டால் விசாரிக்காது இருந்து விட்டால் விஷயத்தில் தன் அபிப்பிராயத்தை பகவான் வெளியிட்டிருப்பாரா? இவன் விசாரித்ததால் தான் நமக்கு எவ்வளவு சுலபமாக பரமார்த்தம் நின்று கிடைத்து போயிற்று. நாம் அஞ்ஞானம் என்னும் காட்டிலே சிக்கி போய் ஜென்மம் என்னும் துக்கத்தை அனுபவித்துக் கொண்டு அலைந்து திரிந்து கொண்டிருந்தோம். அவ்வகைப்பட்ட நாம் ஆத்ம பிரகாசம் என்னும் வீட்டுக்குள் கொண்டு வந்து சேர்க்கப்பட்டோம். இவ்வளவு பெருத்த உபகாரத்தை இவன் உனக்கும் எனக்கும் செய்து வைத்தான். அதாவது அர்ஜுனன் சஞ்சயன் திருதராஷ்டனை பார்த்து சொல்றான், திருதராஷ்டா உனக்கும் எனக்கு அர்ஜுனன் இவ்வளவு பெரிய உபகாரத்தை செஞ்சு வச்சுட்டான் பாத்தியா, பிரம்ம ஞானத்தையே நமக்காக கொடுத்துட்டான் பாத்தியா அப்படின்னு அந்த அர்ஜுனனை வர்ணிக்கின்றான். இப்போது ஏன்னா வாய் வாயாக சம்சார சுழலிலே சிக்கிக்கொண்டு துக்கத்தை குடித்துக் கொண்டிருந்த நமக்கு பிரம்ம சுகத்தை காட்டிவிட்டான் அர்ஜுனன் அப்படின்னு சொல்லி அர்ஜுனனின் பெருமையை இங்க இவன்கிட்ட சொல்லிட்டு இருக்கும் போதே டவுட் வந்துருச்சு, நமக்கு ஃபீல் ஆகுது, அவனுக்கு எங்க ஃபீல் ஆக போகுது அப்படின்னு. உபச்சாரம் செய்து வைத்ததால் நமக்கு இவன் வியாச பகவானோடு கூட பிறந்தவன் ஆகிவிட்டான். வியாச பகவான் இஸ் ரெப்ரசன்டட் ஃபார் குரு ஃபார் எவ்ரி ஒன் இன் திஸ் வேர்ல்ட். ஏன்னா அவர் தான் எல்லா கிரந்தங்களையுமே எழுதி வச்சிருக்காரு. ஸோ தேர்ஃபோர் வியாச பகவான் இஸ் கன்சிடர்ட் டு தி குரு ஆஃப் ஆல். ஸோ அதனால இவன் நமக்கு வியாச பகவானாவே ஆயிட்டான், குரு ஆயிட்டான்றது வேற ஒரு மாதிரி சொல்லியிருக்காங்க. சரியா? இப்படியே சொன்ன பின் சஞ்சயன் உடனே பின்வருமாறு தனக்குள் சொல்லிக் கொண்டான். இந்த அதிசய யோக்கியதை அப்படின்னா, இப்ப அர்ஜுனனை இவ்வளவு நேரம் புகழ் பாடணும் இல்லையா, இது கண்டிப்பா திருதராஷ்டிரனுக்கு பிடிக்காது இல்ல. திருதராஷ்டிரன் ஒப்புக்கொள்ள மாட்டான். ஏன் இவ்வளவு பேசினேன் இவ்விதம் சொல்லிக் கொண்டு அவன் இந்த விஷயத்தை கைவிட்டு ஸ்ரீகிருஷ்ணனிடத்தில் அர்ஜுனன் மேலே விசாரித்த விஷயத்தை சொல்ல தொடங்கினான். அவன் செய்தது போலவே நானும் மேல் சொன்ன சம்வாதத்தை சொல்ல போறேன் கேளுங்கள் அப்படின்னு ஞானதேவர் முடிச்சிருக்காரு. நானும் அதையே சொல்லிக்கிறேன். ஞானதேவர் என்ன சொன்னாரோ அதையே நானும் சொல்ல போறேன். நாளைக்குல இருந்து 18வது அத்தியாயம் ஆரம்பிக்கின்றது. சோ அத்தியாயத்தின் கடைசி பகவத்கீதையின் கடைசி அத்தியாயம் பார்க்கலாம்.